எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட்ஸ்க்கு டச் கவர்மெண்ட் வந்து ஒரு 2 பில்லியன் யூரோஸ் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட்ஸ் உடைய டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் இனோவேஷன் ஃபண்டுகிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஒரு 0.3 பில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக கம்பெனி வந்து பணம் உள்ள போடுவாங்க. ஸோ ஓவராலா டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து பிஎன்பி பரிபாஸ் எடுத்துக்கோங்கன்னா 2 பெரிய நிறுவனத்துல அவங்க ஸ்டேக் எடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஹீரோ மோட்டர் கிராப், இன்னொன்று வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ங்க. ஹீரோ மோட்டர் கிராப் பொறுத்த வரைக்கும் ஒரு 1033 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 0.97% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 772 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 1.36% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. அது போக இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, மோர்கன் ஸ்டான்லி ஸ்டாக்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்டர் வெயிட்ல இருந்து ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்க, கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்றது ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா 0.8 டைம்ஸ் புக் வேல்யூ இருக்குங்க. அது போக இன்எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. வேல்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லை. தென் இவங்க பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்ல ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ராஜீவ் ஆனந்த் அவர்களை புது சிஇஓவா போட்டிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி சொல்றாங்க இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட சைபர் அட்டாக்கை தொடர்ந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குங்க. கண்ட்ரோல்ட் அண்ட் ஃபேஸ்டு மேனர்ல ப்ரொடக்ஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தாங்க நான் பாக்குறேன். இது நமக்கு நல்ல வார்த்தைகளா இருந்தாலும் மோடிஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்கிரேட் அப்படின்றது நெக்ஸ்ட் 12 to 18 மந்த்ஸ்ல எதிர்பார்க்க முடியாது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது அவங்களுக்கு சைபர் அட்டாக்னால ப்ரொடக்ஷன் ஹால்ட் இருந்தது. அவங்க பழைய நிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு இன்னும் செவரல் மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோடிஸோட இந்த நெகட்டிவ் அவுட்லுக்ல நம்மளுக்கு டேக்அவே என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 12 to 18 மந்த்ஸ்க்கு பெருசா எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணி நம்ம நிறைய அக்யூமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து டாடா கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு மல்டி க்ரோர் டீல் ஒன்று கிடைச்சிருக்குங்க. எங்க இருந்து அப்படின்னா, ஜிஎஸ்டி ஆப்லெட் ட்ரிபியூனல் இருந்து. எதற்காக அப்படின்னா, எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அக்ராஸ் தி டொமைன்ஸ் சொல்றாங்க. எந்தெந்த டொமைன் அப்படின்னா, நெட்வொர்க்ஸ், ஐஓடி, கிளவுட் அண்ட் செக்யூரிட்டி, இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட், இந்த டொமைன்ஸ்ல எல்லாம் டாடா கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அடுத்து சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று அமெரிக்க சந்தை கொஞ்சம் பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 107 பாயிண்ட் அப், டவ் ஒரு 68 பாயிண்ட் அப், எஸ்என்பி 500 ஒரு 17 பாயிண்ட் அப்புங்க. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆல் டைம் ஹைக் பக்கமா இருக்குங்க. 90 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 10,860. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருந்துச்சுங்க. எஃப்ஐஎஸ் உடனே உள்ள வந்து வேலையை காட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,831 கோடிக்கு கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. செப்டம்பர்ல இன்னைக்கு சேர்க்காம ஒரு 33,000 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல வித்திருக்காங்க. Q2 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜூலை ஆகஸ்ட் ரெண்டுலையுமே எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸா தாங்க இருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஜூலைல ஒரு 48,000 கோடிக்கு பக்கமா, ஆகஸ்ட்ல ஒரு 47,000 கோடிக்கு பக்கமா. ஸோ ஓவராலா Q2 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. சரி, Q1 ஃபினான்ஷியல் 26 அதாவது ஏப்ரல், மே, ஜூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 22,000 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. ஸோ Q1 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 22,000 கோடியை உள்ள போட்டு வெளியில ஒரு 1,25,000 கோடி வெளில எடுத்துட்டாங்க Q2ல. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஒரு ரெஃபரல் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூட போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்குங்க அவங்களோட கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு கீழே அக்ரோ கெமிக்கல் பிசினஸ் இருக்குங்க. ஸோ போர்டு வந்து இந்த அக்ரோ கெமிக்கல் பிசினஸை தனியா ஸ்பின் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே இந்த யோசனை அவங்களுக்கு இருக்குங்க. இப்போதைக்கு போர்டு வந்து ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த அக்ரோ கெமிக்கல் பிசினஸை தனியா டீமர்ஜ் பண்றதை பத்தி எவாலுவேட் பண்றதுக்காக அப்ரூவல் கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த அக்ரோ கெமிக்கல் பிசினஸ் தனியா ஒரு செப்பரேட் என்டிட்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கும் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அடுத்து முத்தூட் ஃபின்காப்ல ஒரு அப்டேட்ங்க. முத்தூட் ஃபின்காப் பொறுத்த வரைக்கும் முத்தூட் மைக்ரோஃபினோட பேரண்ட் கம்பெனி தாங்க. இந்த முத்தூட் ஃபின்காப்க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 2.7 லட்சம் வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. இந்த பெனால்டி எதுக்கு அப்படின்னா,
ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய குறை தீர்ப்பாளரின் விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃபீட்பேக் ரிலேட்டட் கம்ப்ளைண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அந்த சப்சிடரியில ஒரு 80 கோடி ரூபாய் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த சப்சிடரி மூலமா தான் அவங்க இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பெங்களூர்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல தான் அவங்க இந்த லித்தியம் அயான் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாம் அதுல தாங்க வருது. ஸோ அதுல இவங்க ஒரு 80 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோட சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ல 3882.23 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸைட பொறுத்த வரைக்கும் அமர் ராஜா கம்பேர் பண்றப்ப எக்ஸைட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்து மாண்ட்ரா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது முருகப்பா குரூப்புக்கு கீழே வர இந்த மாண்ட்ரா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி புதுசா 5 டன் எலக்ட்ரிக் ட்ரக் ரெனோ 5538 இவி மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. டே 1ல 130 யூனிட்ஸ் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க. மாண்ட்ரா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஸ்மால் மீடியம் ட்ரக்ஸ் பெரும்பாலும் எலக்ட்ரிக் தான். தென் எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் தென் எலக்ட்ரிக் டிராக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 3000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 26ல எங்களோட ரெவன்யூ வந்து 700 crores டச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக ஃபினான்ஷியல் 26 முடியறதுக்குள்ள நாங்க வந்து ஒரு 700 யூனிட்ஸ் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த 700 யூனிட்ஸ் அப்படின்றத 7000 யூனிட்டா நாங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கம்பெனியோட மேலிடம் சொல்றாங்க. இது போக கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 27க்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரக்கூடிய மொத்த ரெவன்யூல 55% ரெவன்யூ வந்து இ ட்ரக்ஸ்ல இருந்து தான் வரும் அப்படின்னு ஒரு கான்பிடென்டான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு தட் 2030ல எங்களோட ரெவன்யூ அப்படின்றது $1 பில்லியன் தொட்டிருக்கும் அப்படின்னு கான்பிடென்டான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மாண்ட்ரா எலக்ட்ரிக். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா குடியிருப்புகள் அதாவது பிராண்டட் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக ஒரு சில டெவலப்பர்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு இல்லைங்க. ஏற்கனவே தாஜ் அதாவது டாடா குரூப் இந்த வேலையில ஏற்கனவே இறங்கிட்டாங்க. அவங்க சென்னையில தாஜ் ஸ்கை வியூஸ் அண்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 123 பிராண்டட் ரெசிடென்சியல் ஹவுசஸ் வந்து ரெடி பண்ற மாதிரி தெரியுது. அதுல ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் இன்வென்டரி வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஸோ டாட்டாவை தொடர்ந்து ஐடிசியும் வந்து இந்த பிராண்டட் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள உள்ள வர்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து தாமஸ் குக் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டெஸ்டினேஷன் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த எம்ஓயூல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்ராஸ் இந்தியா டூரிசம்ல நிறைய டிராவலர்ஸ் வருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து டைரக்ட் அண்ட் ரியல் டைம் ஃபீட்பேக் எல்லாம் தாமஸ் குக் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ண ஃபீட்பேக்ல இருந்து எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தாமஸ் குக் அனலைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. தென் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச டேட்டால இருந்து இந்தியாவில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டூரிசம் டெஸ்டினேஷன் எது அப்படின்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கான ரெகக்னைசேஷனை தாமஸ் குக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. அடுத்து டாடா ஏஐஜி ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஒரு டைப் போடுறாங்க. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்கோட டைப் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்பாங்க, சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் மூலமா மோட்டார், ஹெல்த், பர்சனல் ஆக்சிடென்ட், டிராவல் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இது ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க டாடா ஏஐஜி. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் வக்கரங்கி லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக் பிரைசஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்குள்ள என்டர் ஆகுறது இன்னைக்கு ரிஸ்க் தாங்க. லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. அடுத்து ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அது 18 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ள தான் இருந்தது. Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பூராவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால எலிவேட்டட் ஏர்னிங்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். ஸோ நல்ல நிறுவனமும் கூட. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் இல்லைங்க, தங்கமயில், டைட்டன் எல்லாமே வந்து எலிவேட்டட் லெவல்ல தான் இருக்கு வேல்யூவேஷன்ஸ். அடுத்து பிரிகால் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் காட்டியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி தெரியுதுங்க. ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, 0.18 இருக்கு. ஸோ 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்கு. முற்காலங்கள்ல உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல நிறுவனமா இருக்கும் பிரிகாலை பொறுத்த வரைக்கும்.
அடுத்து என்எல்சி பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்எல்சியை விட எனக்கு கோல் இண்டியா ரொம்ப நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்எல்சியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோல் இண்டியா நல்ல சாய்ஸா இருக்கும் என்னுடைய வியூவில். ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க ரெண்டுடைய வேல்யூவேஷன்ஸ், அதாவது பிரைஸ் டு earnings எவ்வளோ இருக்கு, டெட் டு ஈக்விட்டி எவ்வளோ இருக்கு, தென் கம்பெனி வந்து நீங்க கொடுக்குற பிரைஸுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோல் இண்டியா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி தென் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அடுத்து பாண்ட்ல முதலீடு பண்றதை பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த நிடோ ஹோம் ஃபினான்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், அது வந்து கொஞ்சம் மேல ஏறிடுச்சு, ரேட்டிங் வந்து ஏஏ ரேட்டிங் இல்லாம ஏ ரேட்டிங் இருந்ததுனால நான் வந்து கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாருங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில நல்ல நிறுவனம் நமக்கு தெரிஞ்ச நிறுவனமா இருக்குங்க, அது ஏ ரேட்டிங்ல இருக்கும். அப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோசமட்டம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அது நல்ல நிறுவனம் தான், எனக்கு வந்து நீண்ட நாட்களாவே அந்த நிறுவனத்தை பத்தி தெரியும், கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி தெரிஞ்சது. ஏ ரேட்டிங் இருந்தாலும் நான் வந்து அதுல ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டு அந்த பாண்டை கன்சிடர் பண்ண தான் செஞ்சேன். ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம ஒரு ஸ்லாப்பை தான் செட் பண்றோம், ஏஏக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நிறுவனம் வந்து ஏ ரேட்டிங்ல இருக்கு அப்படின்னாலும் அதை கன்சிடர் பண்றதுல தப்பு இல்லைங்க, அந்த நிறுவனம் நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்துல. அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் எடுத்துக்கிட்டோம்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தாங்க. பட் டெட் டு ஈக்விட்டி நான் செட் பண்ணி வச்சிருக்க த்ரெஷோல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.10ங்க. ஆர்கே ஃபோர்ஜிங்க்கு 0.70 இருக்கு. ஸோ நான் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன். அதனால ஆர்கே ஃபோர்ஜிங் சைடு நான் போறதில்ல. அடுத்து அல்வேஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான், ஒரு 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனி தான், உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே 23, 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல லுபின், சிப்லா போன்ற நிறுவனங்கள் இருக்குங்க. தென் 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல டாக்டர் ரெட்டி இருக்கு. தென் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல சைடஸ் லைஃப் சயின்சஸ் இருக்கு. தென் மிட் சைஸ் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாட்கோ ஃபார்மா ஒரு 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. தென் மார்க்சன்ஸ் ஃபார்மா, கேப்லின் பாயிண்ட் இது எல்லாமே வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் பக்கமா இருக்கு. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணதுல லுப்பினை தவிர மிச்சம் எல்லாமே ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். தென் அலோவஸ் லைஃப் சயின்சஸ் கம்பேர் பண்றப்ப பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப் நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனி எல்லாமே வந்து பெரிய கம்பெனி தான். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.